ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. நம்ம கொஞ்ச நாளாக வந்து சாட்ஸை வந்து லைவில் பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? அதாவது ஏன்னா சில பேருக்கு வந்து ரெக்கார்டட் வந்து போட்டால் வந்து புரியாது. அதாவது இந்த ஹை இது லோ நம்ம வந்து ஆல்ரெடி க்ரியேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து யாரும் சொல்லிடலாம் இல்லைங்களா? இந்த இடத்துல இது வந்து லோ, இது வந்து ஹை அப்படின்னு நம்ம ரெக்கார்டில் சொல்லிடலாம். ஆனால் லைவில் பார்க்க சொல்ல அதை நம்ம கணிக்கிற விதம் இருக்குது இல்லைங்களா? அதை தான் ஒரு முக்கியமான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் மெயின் வந்து நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அந்த வீடியோவை. இதே மாதிரி கண்டினியூஸ் உங்களுக்கு மோட்டிவேஷனல் வீடியோஸ் நிறைய இருக்குது. இனிமேல் கண்டினியூவாக வரும். ஸோ அதுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே போடாதீங்க. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜிலையோ என்ன பிளானில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த பிளான் ஒரு வேளை நெகட்டிவில் போய் முடிஞ்சால் அன்றைக்கி லாஸ்ட்டில் முடிஞ்சுன்னா தைரியமாக அக்செப்ட் பண்ணிக்கங்க. அது தப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி ப்ராஃபிட்லேயே வரணும், டெய்லி நம்ம க்ரீன்லேயே போகணும் அப்படின்னு ஒரு தாட்ஸ் நினைக்காதீங்க. ஓகே, மார்க்கெட் அப்படி கிடையாது. அந்த பிஸ்னஸ் வேறு, இது பிஸ்னஸ் வேறு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம வேறு பிஸ்னஸோட கம்பேர் பண்ணுவாங்க. சார் வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணால் நம்ம டெய்லி லாஸ் வரது இல்லைங்களா? டெய்லி ப்ராஃபிட் தான் வரும், இதில் மட்டும் ஏன் லாஸ் வருது அப்படின்னு கேட்பீங்க. பாருங்கள் ப்ளஸ் இது வந்து இதனுடைய மார்க்கெட்டை பார்க்குற விதம் வேறு மாதிரி பார்க்கணும். நம்ம டெய்லி கையில் தொட்டு பார்க்குறது வேறு, இது ஆன்லைனில் பார்த்து ட்ரேட் பண்ணுறது வேறு. நம்ம எந்த ஒரு யார் ட்ரேட் வாங்குறாங்க யார் விற்கிறாங்க எதுவும் தெரியாது நமக்கு. ஓகே, எத்தனை பேர் வாங்குறவங்க இருக்காங்க, எத்தனை பேர் விற்கிறவங்க இருக்காங்க, எதுவும் கண்மூடித்தமாக நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்க. ஓகே, அதே மாதிரி இதில் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதை கடைப்பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய ப்ராஃபிட்ஸை நீங்கள் போக முடியும். அந்த ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று கடைப்பிடிக்கலைன்னா கண்டிப்பாக அந்த மார்க்கெட்டில் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சார்ட் அனாலிசிஸில் லைவ் ட்ரேடிங்கில் பார்த்துட்ருக்கோம். பேங்க் நிஃப்டி பார்த்துருக்கோம். இது டே சார்ட் இது. ஓகேங்களா? இப்போ டே சார்ட்டில் நம்மளுடைய பேங்க் நிஃப்டி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா பாருங்கள், இந்த லெவல் பிரேக் ஆச்சு இல்லைங்களா? பிரேக் ஆகிட்டு கீழே வந்தது. கீழே வந்து இந்த இடத்துல போய்ட்டு ரீட்ரேஸ் ஆகுது. ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல வந்து நம்ம பையிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? சேலிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வருது எங்கே வருதுன்னு பார்க்கணும். நாம் வந்து இன்டர்டே ட்ரேடர்ஸ் அப்படின்றதுனால என்ன பண்ணோம், சரி இந்த ஒரு ஃபஸ்ட்டு சிக்னல் பார்த்துட்டு இல்லைங்களா, இதில் வந்து நம்ம சேலிங் சிக்னல் எதிர்பார்க்கணும். அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது இல்லைங்களா? சரி, சேலிங் சிக்னல் பார்க்கணும். என்ன பண்ணணும், டைம் ஃப்ரேம் வந்து சின்னது பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய 48 இஎம்ஐ இங்கேயே கிராஸ் போகுது. கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். எப்போ அந்த 48 இஎம்ஐக்கு கீழே அது பிரேக் ஆகிட்டு கண்டினியூ லைன் இப்படி போகுது இல்லைங்களா? லைன் போட்டோம், இதுக்கு கீழே ட்ராவல் ஆகட்டும் கேண்டில்ஸுங்க, அதை பிரேக் ஆகட்டும். பிரேக் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து 2-3 பாடி க்ளோஸ் ஆகட்டும். அதை பிரேக் ஆனால் நீங்கள் தைரியமாக சேல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ வந்து பையிங் சேனாரி போச்சுன்னா இன்றைக்கி வேணாம், ட்ரேடிங்கை வேணால் விட்டுருங்க, பரவாயில்ல. சப்போஸ் இது கண்டினியூ பிரேக் ஆகி மேலே போயிட்டே இருந்துச்சுன்னா இன்றைக்கி ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கரெக்ஷன் ஆகிற டைம் இது. ஏன்னா கண்டினியூ 2 நாள் வந்து அந்த பட்ஜெட்டுக்கு ஃபால் ஆச்சு இல்லைங்களா? அந்த ஃபால் ஆனது வந்து மார்க்கெட் வந்து ரிகவர் ஆகிட்டு இருக்குது. ரிகவர் ஆகிட்டு மறுபடியும் திரும்ப எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்குது. ஸோ இது வந்து கன்சாலிடேஷன் போகும். இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஹை மூமெண்ட் எதுவும் இருக்காது. ஆனால் சேலிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம், ஒரு வேலைக்கு அது சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப இதனுடைய அப்டேட்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு வேளை மேலே போயிடுச்சுன்னா இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணிங்க. இன்றைக்கி ட்ரேடிங் கிடையாது பேங்க் நிஃப்டியில், அதாவது நான் பண்ண மாட்டேன். இது வந்து முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் உங்களுக்கு பை பண்ணுங்கள், சேல் பண்ணுங்கள், அந்த மாதிரி எந்த ஒரு உங்களுக்கு ஒரு சஜஷனும் கொடுக்கல. ஜஸ்ட் என்னுடைய வியூவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் ஃபர்தராக என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், HCL டெக்னாலஜிஸ் வந்து யாரெல்லாம் ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பையிங்காக. ஓகேங்களா? இந்த இடம் வந்து பையிங்கான ஒரு நல்ல சினாரியோ தெரியுது. ஏன்னா வந்து அந்த 48 இஎம்ஐ டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகுது. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ப்ராஃபிட் 1:1 வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 1 வீக்கில் இல்லை 1 வீக்கில் கன்ஃபார்ம் வந்து 620 வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா பாருங்கள், அதனுடைய ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல கிராஸ் ஆகிட்டு இருக்குது. கிராஸ் ஆகி இங்கே சப்போர்ட் எடுத்து திரும்ப அது மேலே போச்சு. திரும்ப அந்த லெவல் பிரேக் பண்ணிவிட்டு கீழே அங்கே வந்துச்சு. இந்த லெவல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஒரு ரீமைண்டுக்காக இந்த ஜாயின் பண்ணுறத நம்ம திரும்ப பேங்க் நிஃப்டிக்கு நம்ம என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு டீட்டெயில் அப்புறம் கொடுக்குறேன். ஸ்விங் ட்ரேடிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஆனால் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணி எவ்வளோ ஸ்டாப் லாஸ் பாருங்கள், 576 695 கிட்டத்தட்ட 20 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வருது.
ரூ. 20 ப்ராஃபிட் வருது. ஆனால் ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, லாஸஸ்க்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை மனசில் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி, ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி. ஆனால் இதில் வந்து 10க்கு 4 வந்து ஸ்டாப் லாஸ் கன்ஃபார்ம் ஆகும், 10க்கு 6 வந்து சக்ஸஸ் ஆகும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி என்னாச்சுன்னு திரும்பவும் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி அப்பர் சைடு போச்சுன்னா ட்ரேடிங் கிடையாது. ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன, நம்ம சேலிங் சிக்னல் வந்தால் மட்டும் தான் சேல் பண்ணணும். பை சிக்னல் வந்தால் நம்ம அதை பற்றி நம்ம கேர் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து கண்டினியூவாக 2 நாள் 3 நாளாக புல்லிஷில் போய்ட்டுருக்கு. திரும்பவும் நம்ம அதில் போய்ட்டு கை வச்சுன்னா எப்போ ரிவர்ஸ் ஆகும்னு தெரியாது. ஸோ நம்ம சேலிங் சிக்னல் வந்தால் மட்டும் நான் அதில் ட்ரேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு சைட் வேஸில் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் 1 மினிட்டுக்கு ரொம்ப ஷார்ட் டைம் ஃப்ரேம்க்கு வந்துட்டேன். அதனோட லோ இங்கே வந்து க்ரியேட் பண்ணிட்டு போயிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து 48 AM வந்து பாடி 2-3 பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் இதை பிரேக் பண்ணால் சேல் பண்ணிக்கலாம். ஆனால் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வைக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஷார்ட் மூமெண்ட்ஸ் நீ கொடுக்கும். எனக்கு 2 நாளாக வந்து புல்லிஷில் இருந்ததால் இன்றைக்கி பாயிண்ட்ஸ் அந்தளவுக்கு பெரிய வாலட்டாலிட்டி ஒன்றும் வராது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதே நம்ம சாதாரணமாக பை சினாரி வந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நம்ம பைங்காக வெயிட் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா? அதாவது இந்த 3880 மேலே பிரேக் தான் பை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டைமில் வந்து நான் பை பண்ணுறதுக்கு விருப்பப்படல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகிற டைம். திரும்ப சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பையிங் சினாரியோ மாறி திரும்பி பார்க்கறதுக்கு இப்போ ஓகே, பையிங் பண்ண ஒரு வேளை ப்ராஃபிட்டும் வரலாம், பையிங் பண்ணால் ப்ராஃபிட்டும் வரலாம். ஆனால் அந்த பையிங் பண்ணுற இடம் கரெக்டாக இருக்கணும் இல்லைங்களா? அதாவது நம்ம ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ணணும். நம்ம அவசரப்பட்டு நம்ம ட்ரேட் பண்ணியே பண்ணணும் அப்படின்னு பண்ணக்கூடாது. நமக்கு சாதகமாக வந்தால் மட்டும் பண்ணணும். ஓகே, அதுதான் பிரச்சனை. இப்போ லைவில் ஏன் சாட்டில் காமிக்கிறேன்னா அந்த எமோஷ்னல்லாம் என்ன, ஏன் நம்ம அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணுறோம், அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் வந்து அப்பர் சைடு போயிட்டுருக்கு. இல்லை எனக்கு பையிங் சிஸ்டக் அப்படின்னு பையிங் எனக்கு செட்டிங் ஆகலை அப்படின்றதுனால நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை. ஒருவேளை திரும்பவும் கீழே சேலிங் வந்துச்சுன்னா இதுக்கு 784 பிரேக் தைரியமாக சேல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் வீடியோ இப்போ அப்லோட் பண்ணிடுறேன். இந்த பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் 784 பிரேக் சேல் பண்ணலாம். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். 86869, அதாவது கிட்டத்தட்ட 80 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வரும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.